வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் காந்திநகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி ஒருவர் கொலை, இருவருக்கு அரிவாள் வெட்டு. கஞ்சா புகைப்பதை தட்டி கேட்டபோது ஏற்பட்ட முன்விரோதத்தில் இளைஞர் வெறிச்செயல். காஞ்சிபுரத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் கண்ணபிரானுக்கு அரிவாள் வெட்டு. தேர்தல் முன்பகை காரணமாக அதிமுகவை சேர்ந்த மற்றொரு நிர்வாகியை தாக்கியது விசாரணையில் அம்பலம். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக எழுந்த புகாரில் நடிகர் கிருஷ்ணாவிடம் 17 மணி நேரத்திற்கு மேலாக தொடரும் விசாரணை. வங்கி பண பரிவர்த்தனை, செல்போனில் உள்ள தொடர்புகள் குறித்து விசாரித்து வரும் காவல்துறை. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் கனமழை. முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழியும் அடவி நயினார் கோவில் அணை. செங்கோட்டையில் இருந்து அச்சன் கோவில் செல்லும் சாலையில் திடீரென பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளம். தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட இருசக்கர வாகனம் போராடி மீட்பு. கனமழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகாவில் மட்டும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அறிவிப்பு. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து 55,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் அருவியில் குளிக்க தடை. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் 96 அடியாக உயர்வு. பவானி ஆற்றில் தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். இமாச்சல பிரதேச மாநிலம் குலு, தர்மசலா பகுதிகளில் மேக வெடிப்பு காரணமாக காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. சீறி பாய்ந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள். இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழப்பு. மேலும் 10 பேர் மாயமாகியுள்ள நிலையில் தேடும் பணி தீவிரம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரிப்பு. சூரல்மலை பகுதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக வயநாடு சுச்சிபாரா அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. தொடர் கனமழையால் கேரள மாநிலம் இடுக்கியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையின் கேப் ரோட்டில் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை. திருப்பத்தூர் சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கருணாநிதியின் 9 அடி உயர வெண்கல முழு உருவ சிலையை திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கள ஆய்வு. முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்.
தமிழக மக்களின் சந்தோஷங்களை எல்லாம் கொள்ளையடித்த ஒரு நபர் களவாடுவது பற்றி புலம்புவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது. ரயில் டிக்கெட் கட்டண உயர்வு குறித்து முதலமைச்சரின் ட்வீட்டை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணம். இன்று மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை விண்கலம் சென்றடையும் என தகவல். ஆழ்கடத்தல் விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி தொடர்ந்த முன்ஜாமீன் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணை. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கை காலையிலேயே நடத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு. ஜூலை 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் மீன்வளத்துறை அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கணக்கில் வராத 42 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். சாலை விபத்தில் பலியான கல்லூரி மாணவியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு. நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்திற்கு சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் உத்தரவு. கொடைக்கானலில் சின்ன மாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். பறவை காவடி எடுத்தும் தீச்சட்டி எடுத்தும் திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன். அரசின் திட்டங்கள் பொதுமக்களிடம் சென்றடைவதில் தாமதம் கூடாது என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய மாநில அரசு அதிகாரிகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தங்களுக்கு நாடுதான் முக்கியம், சசி தரூர் போன்றவர்களுக்கு பிரதமர் மோடிதான் முக்கியம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு மோடியை பாராட்டி சசி தரூர் கருத்து தெரிவித்த நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். இறக்கைகள் உங்களுடையதாய் இருக்கும் போது பறப்பதற்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் சூசக பதிவு. அரிய வகை காந்த உற்பத்தியை ஊக்குவிக்க 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் உருவாக்கம். அரிய வகை காந்தங்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு முடிவு. $540 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக போதைப்பொருள் பரிவர்த்தனை. பஞ்சாப் மாநில முன்னாள் அமைச்சர் பிக்ராம் சிங் மஜிதா அதிரடி கைது. மின்னணு முறையில் ஸ்மார்ட் போன் மூலம் வாக்களிக்கும் முறையை அறிமுகம் செய்தது பீகார் மாநில தேர்தல் ஆணையம். வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் நடைமுறைக்கு வரும் என தகவல். ஈரானில் இருந்து இதுவரை 3154 இந்தியர்கள் பத்திரமாக மீட்பு. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையால் மீட்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல். உத்தரப்பிரதேசத்தில் தனது உயிரை பணயம் வைத்து சிறுத்தையிடம் துணிச்சலுடன் போராடிய இளைஞர். வீடியோ இணையத்தில் வைரல். அணுகுண்டுகளை சுமக்கும் திறன் கொண்ட F-35 ஜெட் விமானங்களை வாங்க இங்கிலாந்து திட்டம். இங்கிலாந்து அரசின் முடிவிற்கு நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட் வரவேற்பு. அந்தமான் கடல் பகுதியில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.2 பதிவு.
இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் திட்டமிட்டபடி 3 போட்டிகளில் மட்டுமே பும்ரா விளையாடுவார். இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் திட்டவட்டம். TNPL கிரிக்கெட் தொடரில் திருச்சி கிராண்ட் சோழாஸ் அணி 2வது வெற்றி. 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை பேந்தர்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல்.